கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, ma'am. 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 Wait. மைக் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. மைக் யாரும் ஆன் பண்ணாதீங்க. மேடம் தவிர யாரும் ஆன்ல இருக்க கூடாது. Candy in it. ஸ்கிரீன் தெரியுதாப்பா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. இன்னைக்கு வந்து நம்ம கொஸ்டின் பார்ப்போம். 2021 கேக்குதா? Yes, ma'am. Yes, ma'am. 2021 Okay, ma'am. இது வந்து என்னென்ன கொஸ்டின் பாத்துருக்கோம் தெரியுமா? என்னென்ன இயர் கொஸ்டின் பேப்பர்? Yes, ma'am. Ma'am. என்னென்ன இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்துருக்கோம்? 2025, 2024, 2022, 2021, 24, 23, 22. 22, 23, 24, 25 பார்த்தாச்சு. இப்ப 21 இல்லையா? Yes, ma'am. Ma'am. Yes. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? Alpha Centauri. Proxima Centauri. Option 2. Option 2 Alpha Centauri. Ma'am, what? Miss, twin star, ma'am. Alpha Centauri, not twin star. Twin star. Alpha Centauri. Ma'am, Proxima Centauri. Proxima Centauri. Proxima இல்லடா, Alpha தான். Alpha Centauri. Alpha Centauri. Proxima Centauri. Alpha Centauri. Proxima Centauri. Alpha Centauri. Ma'am, Alpha Centauri. Ma'am, Proxima Centauri. கொஞ்சம் வெயிட் பண்ணா. Proxima Centauri. Proxima Centauri. எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. சத்தம் வருது. மேடம் தவிர யாரும் மைக் ஆன் பண்ண வேண்டாம். Okay, next question.
சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கண்டுபிடிக்கணும். Total length of path taken by an object to reach one place to another is called displacement. ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் இடப்பெயர்ச்சி எனப்படும். இது கரெக்டா தப்பா? தப்பு. The shortest distance from the initial position to the final position of an object is called displacement. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவை இரண்டும் ஒரே அலகால் குறிக்கப்படுகிறது. இது கரெக்ட். ஓகேவா? The SI unit of distance and displacement is meter per second. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றின் SI அலகு மீட்டர் பெர் செகண்ட். இது கரெக்ட். கரெக்டா? தப்பு மேம். தப்பு மேம். யாராவது சொன்னா கரெக்ட். அடுத்து both distance and displacement possess the same unit. மேம் இது தப்பு. இது தப்பு. மேம் 2 and 4. ஃபர்ஸ்ட் வந்து ராங் சொல்லியாச்சு. செகண்ட் கரெக்ட். தேர்ட் தப்பு. Ma'am, your voice is breaking. தேர்ட் கரெக்ட். ஃபோர்த் கரெக்ட் மேம். Ma'am, your voice is breaking. இது கரெக்ட். Ma'am, your voice is breaking. என்ன கேக்குறீங்க? Fourth one correct மேம். ஆப்ஷன் என்னப்பா? Third மேம். ஆப்ஷன் 3 தான். 2 and 3 தான் கரெக்ட். Third option. Option pick out the correct pair. இதுல எது கரெக்ட் பேர்னு பார்க்கணும். second one ma'am. Second one. First one ma'am. First one 45 degrees. Second one equal to 18 Fahrenheit. First one. Third option. இது ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். Second one ma'am. 20 degree Celsius is equal to 68 degree Fahrenheit. அதான் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் அன்னைக்கு டவுன்லோட் அப்படியே இது வரேன். இந்த ஃபார்முலா தெரியுதா? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. F minus 32 minus 32 divided by 9 68 degree minus 32 divided by 8 is equal to C by 5. இப்ப C வேணும்னா என்ன பண்ணணும்? 5 டிவைடட்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷன்ல வந்துருமா? அடிச்சோம்னா 4. அப்ப 4 இந்த சைடு மல்டிபிள் பண்ணோம்னா 5 C என்ன வருது? C is equal to 20. அப்ப ஆன்சர் என்னது? புரியுதா? Yes ma'am. இது எழுதிக்கிறீங்களா? பண்ணிக்கிறீங்களா அந்த ஃபார்முலாவை அப்படியே? Yes ma'am. நோட் பண்ணிக்கோங்க. Yes ma'am. Okay ma'am. Yes ma'am.
நோட் பண்ணியாச்சு. ஃபார்முலா, இந்த ஃபார்முலால நம்ம அதை அப்ளை பண்ணணும். ஓகே மேம். ஓகே மேம். பண்ண முடியாது, அது வேற. அது நமக்கு கொஞ்சம் சின்ன வீடா இருக்கு, காம்பேக்டா இருக்கு, போடமா வந்தமா பாடி. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். பண்ணியாச்சு மேம். பண்ணியாச்சு வேற யாரு பண்ணலாமா? மேம். பண்ணியாச்சு மேம். அது வண்டி இப்ப pick the odd one out. odd oneனா என்னது? இதுல பொருந்தாது டிஃபரண்டா இருக்கிறத செலக்ட் பண்ணணும். டிஃபரண்டா இருக்கும், ஒண்ணு செலக்ட் பண்ணணும். ஆட்டோமொபைல் பேட்டரி. alkaline ஆப்ஷன் 3. cell. ட்ரை செல் ஆப்ஷன் 3. மேம் 4. மேம் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. ஆட்டோமொபைல் பேட்டரி. No. Answer dry cell. உலர் மின்கலன். ட்ரை செல் ஃபோர்த் ஆப்ஷன். The answer is ஆப்ஷன் 4 மேம். ஆமா, dry cell உலர் மின்கலம். ட்ரை செல் மேம். One type of galaxy is the Milky Way. பால்வழி திரள் டேஷ் விண்மீன் திரள் வகையை சார்ந்தது. நீள்வட்ட. எலிப்டிக்கல் கேலக்ஸி. irregular galaxy. Tangential galaxy. Third option. Galaxy. Second option. Third option. Third option. Galaxy. Fourth option. Fourth option. Fourth option. Answer Fourth option. Fourth option. Fourth option. Fourth option. 3 pass. Fourth option. Answer 3. Answer 3. Bared spiral galaxy. கோடிட்ட சுருள். எழுதிக்கிறியா? நான் கொஸ்டின் the dash was launched using the India's first satellite launch vehicle. ரோஹிணி. எந்த year? ரோஹிணி மேம். ரோஹிணி ஒன் மேம். ரோஹிணி ஒன். ஆர்யாபாட்டா. எந்த இயர்? 1980 ரோஹிணி. ஆன்சர் இஸ் ரோஹிணி. அந்த எந்த இயர்ல? 1980. Next question. If a light ray strikes a reflective plane surface at an angle of 37 degree with the plane surface, then the angle between the incident and reflected ray is மஸ் 37 இயர்ஸ். ரெண்டுமே இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ளெக்டட் ரேயும் சேமா தான் இருக்கும். 37 டிகிரி தளத்தில் பட்டு 37 டிகிரி கோணத்தை அடையும். 106. Third option. Third option. Third option, ma'am. First option. 37 டிகிரி மேம். இல்ல, தப்பு.
Ma'am, 97 degree. 106 degree. Ma'am, 97 degree. 106 degree. Ma'am, second option 94 degree. Third option 74. இங்க பாரு. இங்க தெரியுதா? Ma'am. அவங்க 37 கொடுத்திருக்காங்களா? இந்த ஆங்கிள் தான் அவங்க 37 கொடுத்திருக்காங்க. இது மட்டும் 90யா? அப்ப இது 37னா இது என்ன வரும்? 53. இங்க 53னா இதுவும் 53 தான். அப்ப இங்க என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டினாதான் வரும். 53 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 106 degree. ஆன்சர் 3 106. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாரு. Yes, ma'am. Arrange the given material according to their density in ascending order. அதோட டென்சிட்டியை வச்சு ascending. இந்த क्वेश्चन நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல Yes, ma'am. क्वेश्चन நிறைய Yes, ma'am. Yes. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த क्वेश्चन நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஆங்கிள் போட்டு கண்டுபிடிக்கிறது. Yes, ma'am. அதுவும் வந்திருக்கு. அப்புறம் நம்ம First option. அந்த First option வருமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லு. அயனோட டென்சிட்டி என்னது? 2. அயனுக்கு டென்சிட்டி என்னது? 7800. நீர் வாட்டரோடது என்னது? 1000. காப்பருக்கு எவ்வளவு? 8900. மெர்க்குரிக்கு எவ்வளவு? 13,600. இப்ப அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப 1000ங்கிறது எத்தனாவது ஆப்ஷன்? செகண்ட். அப்ப செகண்ட்ல ஆரம்பிக்கிற ஆப்ஷன் தான் சொல்லணும். அப்ப ஆப்ஷன் First option. அந்த டென்சிட்டி டேபிள் காலத்தை காட்டுறீங்களா? என்னம்மா? அந்த டென்சிட்டி டேபிள் காலத்தா காமிக்கவா? சரிதா? எஸ் மிஸ். டெலிக்கணும். அயனுக்கு 7800, வாட்டருக்கு 1000, காப்பருக்கு 8900, மெர்க்குரிக்கு 13,600. இத வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப பாரு. Ice specific latent heat of ice is equal to 336 joule power -1. ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க? 5 kg ஐஸ மெல்ட் பண்ண எவ்வளவு ஹீட் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? Yes, ma'am. இப்ப நம்ம இத வந்து என்ன பண்ணணும்? கிலோகிராம்ல கொடுத்திருக்கிறத கிராமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? 1000 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப புரியுதா? இதுக்கு m into l. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்? 1000 ஆல மல்டிபிள் பண்ணி கிராமா மாத்திக்கணும். 5000 வருதா? Yes, ma'am.
மேம் 336 ஜூல் பெர் கிராம் மேம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், வர்றதுலேருந்து 60 தள்ளி வச்சுக்கணும். ஓகே, 10.6. ஆன்சர் எத்தனை? Third option. Third. Answer வந்து 1.8 into. Third option. And third option. Temperature at which the ferrogenetic material becomes paramagnetic is called. மாற்றும் Curie வெப்பநிலை. Curie temperature. Curie. Answer என்னது? 3. Curie The answer is Curie temperature. Curie வெப்பநிலை. Next question போலாமா? அடுத்து நெக்ஸ்ட். The solar and lunar eclipse occur due to the dash property of light. சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஒளியின் டேஷ் பண்பால் நிகழ்கிறது. நேர்கோட்டு ரெக்டிலினியர் ப்ராபகேஷன். நேர்கோட்டு. Internal reflection. Propagation. Answer is number 2. Option number 2. Rectilinear propagation. Yes, ma'am. Next. Sulfur agriculture. Gallium எதுல வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சல்பரை விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க, கேலியத்தை எதுல பயன்படுத்துறாங்க? மேம் கம்ப்யூட்டர் சிப். நோ. அலைபேசி. மொபைல் போன். மொபைல் போன். மொபைல் போன். சிம் கார்டு. Yes, ma'am. Mobile phone. Number 2. Mobile phone, ma'am. சிம் கார்டுல இருக்கும். Mobile phone. Yes, ma'am. Phone. To use symbol for elements. முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார்? ஜான் டால்டன். First option. First option, ma'am. வந்திருக்கு. During melting, boiling, freezing and condensing changes. உருகுதல், கொதித்தல், உறைதல், குளிர்வித்தல் போன்ற செயல்களால் பொருளின் மாற்றம் ஏற்படும். வேதியியல். இயற்பியல். அதோட பிசிக்கல் ஐஸ் வந்து தண்ணி ஆகிறது என்ன சேஞ்ச்? பிசிக்கல் சேஞ்ச். ஐஸ் வந்து சாலிடா இருக்கு, பிசிக்கல் சேஞ்ச். அப்ப ஆன்சர் என்னது? நம்பர் ஆப்ஷன் 1. First option. First option. During polymerization, the monomers are joined together by dash bonds. பலபடி டேஷ் பிணைப்புகளால் இணைகிறது. என்ன பிணைப்பு? என்ன பிணைப்பு? கோஹைட்ரேட். கோவலன்ட் பிணைப்பு. ஆப்ஷன் நம்பர் 2. சுத்தமா புரியல. என்னமா புரியல? மிஸ் இந்த क्वेश्चन புரியல.
என்ன புரியல? During polymerization, the monomers are joined together by dash bonds ன்னு கேட்டிருக்கு. பலபடியாக்கலின் போது ஒற்றைப்படிகள் dash என்ன பிணைப்புனால இணையுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து கோவேலண்ட், சக பிணைப்பு. ஓகே finish. ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச். PVC, polyester, LLDPE, EPS, umbrella, pen, fake leather, artificial grass. PVC என்ன ஆன்சர் வரும்? Fake leather. வெரி குட். பாலிஸ்டருக்கு Artificial grass. Artificial grass. பாலிஸ்டர் வந்து கூட ஒரு அம்பர்ல வரும்னு நினைக்கிறேன் மேம். LLDPE Pen meat. Pen. 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 artificial grass EPS குடை. EPS pen meat. Three. Option 3. Option 3. புரிஞ்சுச்சா? எஸ் மேம். Yes ma'am. ஒன் மறுபடியும் ஆகுவன். Ma'am, third option. Third ma'am, third. டைக்ளோபிளாக்னு தான் நினைக்கிறேன். இருமா சொல்லிக்கலாம். குளோரோபெனிரோமைன், இமடிடின். இதுல எது ஆப்ஷன் அவுட்? டைக்ளோஃபினாக். ஏன்னா மத்தது எல்லாமே மெடிசின். மத்த மருந்து எல்லாமே என்னது? மெடிசின். Next question, which type of fire extinguisher can tackle up to 1000 volts? எந்த வகையான தீயணைப்பான்கள் 1000 வோல்ட் வரையான தீயை கையாள பயன்படுகிறது? ட்ரை பவுடர் மேம். Dry powder. The answer is option number 1, dry powder. இந்த கொஸ்டின் ஏற்கனவே வந்திருக்கா? Yes ma'am. Then hypothalamus increases the body temperature against 5 by releasing a chemical called hypothalamus. கேட்டாக நம்ம வெப்பநிலையை வேரி. மெலனின் நினைக்கிறேன். மெலனின் மேம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் வரும் பாரு. மேம் கால்ட் மெலனின் மேம். தைராக்சின். மெலனின் third option தைராக்சின். மெலனின் நினைக்கிறேன். Option 1, prostaglandin. ஆன்சர் என்னது சொல்லுங்க? prostaglandin. இதுதான் பிரெயின்ல என்ன பண்ணுது? ஹைப்போதலாமஸ் பைரோஜன்களுக்கு எதிராக நமது உடலின் வெப்பநிலையை அதிகரிக்கும். Next, the metal used in automobile batteries. lead. தானியங்கி வாகனங்களில் மின்கலன்களில் பயன்படுத்தப்படும் உலோகம் என்னது? lead. தாமிரம். நோ ma'am, lead. copper. லெட் தான் கரெக்ட். lead. ஆன்சர் லெட். காரியம். ஆன்சர் என்னம்மா? lead. ma'am, question காட்டு. கொஸ்டின் காட்டவா? The metal used in automobile batteries. உங்க ஸ்கிரீன் தெரியல. எல்லாருக்கும் தெரியலையா? தெரியுது. இப்ப அடுத்து the symbol of மேம் வாய்ஸ் கட் ஆகுது மேம்.
எல்லாருக்கும் கேக்குதா, உனக்கு மட்டும் கட் ஆகுதாடா? மேம் எனக்கு கேக்குது மேம். அப்பனா அவனுக்கு தான் ப்ராப்ளம், நெட் ப்ராப்ளம். The symbol of antimony is என்ன சிம்பிள் வரும்? மேம் எஸ்பி எஸ்பி fourth option. வரும்னு நினைக்கிறேன். மேம் எஸ்பி தான் நினைக்கிறேன். SB fourth option. And option 4. Option 4 SB. Next, match the following. Acid, sodium hydroxide, magnesium hydroxide, benzoic acid. இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க? சல்பியூரிக் ஆசிட் எதுக்கு பயன்படுத்துறாங்க? Ma'am, dehydrating agent. Dehydrating agent தான் மேம் சல்ஃபியூரிக். நீர் நீக்கி, dehydrating agent. சோடியம் ஹைட்ராக்சைடு, Textile industries. ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலை. வெரி குட். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, Antacid. அமிலத்தன்மையை நடுநிலையாக்க. Preserve pickle. பென்சாய்டு எதுக்கு வரும்? preserve Pickle. benzoic acid வந்து preserve 3, pickle. 4, 2, 1. Ma'am, 3, 4, 2, 1. Option is second one. 3, 4, 2, 1. Second option. Option second one. Next, select the correct statement. இதுல எந்த statement correctனு கண்டுபிடிக்கணும். Sucker grows diagonally downward and gives rise to new shoot. தரையில் ஓடு தண்டு மணற்கடியில் சென்று மீண்டும் தரைக்கு கீழ் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குகிறது. இது தப்பு. Wild strawberry is an example of runner. ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ராபெரின்னு சொல்றாங்க. ஆனா in stone, when the branch of the stem touches the ground, it does not give rise to a new plant. ஸ்டோலனில் தண்டு வளைந்து மண்ணை தொட்டு புதிய தாவரத்தை உண்டாக்காது. இதுவும் தப்பு. An offset has a tuft of leaves and a cluster of roots below. குட்டையான ஓடு தண்டு ஆங்காங்கே கொத்தான இலைகளையும் அதற்கு கீழே வேர்களையும் உருவாக்குகிறது. இது கரெக்டா தப்பா? அப்ப ஆப்ஷன் என்ன? Option 4. Option 4. Option 4. அடுத்து, name the root used by Cuscuta to penetrate into tissue of the host plant and suck nutrients. Cuscuta தாவரங்கள் டேஸ் மூலம் ஓம்புயிரி தாவர திசுக்களை துளைத்து அதில் உள்ள ஊட்டச்சத்தை உறிஞ்சுகிறது. தொற்று வேர்கள், எபிபைட்டிக் ரூட், Crop roots. Third option. Crop roots. Answer 2. Hastoria. Australia. Answer 2. Hastoria. நான் போன வாரம் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பவே இல்லடா தம்பி. Yes ma'am. Yes ma'am. Auriclodermis petioles expand to form dash-like structure. Acacia auriclodermis தாவரத்தில் இலைக்காம்பு அகன்று dash போல் மாறியுள்ளது. Fruit. Flower. No. Fruit. Seed structure. Seed.
இலை. ஆப்ஷன் 1 இலை, லீஃப். லீஃப். அடுத்து புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes ma'am. ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் பை டேஷ். ஈஸ்ட் டேஷ் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. பட்டிங் Fragmentation. What happened? பட்டிங் மேம், மொட்டு விடுதல்னால. ஆமா, பட்டிங் தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் 2 பட்டிங், மொட்டு விடுதல். அடுத்து ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். Basidiomycetes, Myxomycetes, Mycomycetes, Ascomycetes. இதுல எது ஆட் ஒன் அவுட்? Basidiomycetes. First option Basidiomycetes மேம். இது Myxomycetes. இது ஃபுல்லாவே ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன் மேம். நம்பர் 2 Myxomycetes. ஆரோகேரியா பிட்வில் என்பது ஒரு என்ன தாவரம்? ஆரோகேரியா ஒரு இது என்ன குரோட்டன்ஸ் சொல்லுவோம்ல, அழகு தாவரம். Next, which of the following is the correct statement? Correct sequence. Ma'am, second option. Second option. Organism. செல்லு இருந்து டிஷ்யூ வரும். ஆர்கன்ல ஆர்கான் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஆர்கான்ல இருந்து ஆர்கானிசம். சரியா? ஆப்ஷன் நம்பர் 2. ஒன்றிருக்கிறது டேஷ். எது? Endothermic reticulum. No. Ribosome. Option 2. Ribosome இல்ல, ribosomes. Ribosomes. அடுத்து 141. The dash given as the best medicine for treatment of anthrax. Anthrax சிறந்த மருந்தாக கொடுக்கப்படுகிறது. எந்த மருந்து? Aspirin. No. First option. Second option. Ciprofloxacin. Option number 1 ciprofloxacin. இதான் ஆந்த்ராக்ஸுக்கு மெடிசினா கொடுக்கறாங்க. ஓகேவா? Yes ma'am. Next, wool is derived from fur of animal of dash family. கம்பளி என்ற இலை எந்த குடும்பத்தை சார்ந்தது? அகண்டா. Caprina. Aganda. Protein. Caprina. Crepina. Media. Caprina. Third option. Second option. Caprinae is the answer. கம்பளி எந்த ஃபேமிலில இருந்து எடுக்கறாங்க? Caprinae. Option 3. அடுத்து Bacilli calmette Garin vaccine is given for preventing. எதுக்காக இத கொடுக்கறாங்க? Bacilli calmette curing vaccine. Tuberculosis.
எஸ், டியூபர்குலோசிஸ் காச நோய்க்கு தான் கொடுக்கறாங்க. ஆப்ஷன் 4. மேம் பிசிஜி வேக்சின் தானே மேம் அது? என்னம்மா? பிசிஜி வேக்சின் தானே அது? அதுக்காக தான் நீ பிசிஜின்னு போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிருவேங்கிறதுக்காக தான் அந்த நேம ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. பிசிஜினா டக்குன்னு சொல்லிடுவோம், அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகல, அதுக்காக தான். அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. Bacillus anthracis. No. Second option. Bacillus anthracis. Second option. Pylori. Helicobacter pylori. Ma'am, spiral. Second option, ma'am. Option spiral. Helicobacter pylori. Ma'am. Inhalation. தவறான குற்றை தேர்ந்தெடுக்கும். உச்சுவாசம். The diaphragm goes upward. உதரவிதானம் மேல் நோக்கி நகர்கிறது. இது கரெக்டா? Yes, ma'am. Wrong. Yes, ma'am. Goes upward. Wrong. Next வந்து the volume of thoracic cavity increases. இது correct. Tappu, ma'am. Air enters the lung through the nose. இதுவும் correct. The muscle of the diaphragm contracts. உதரவிதானத்தை தசைகள் சுருங்குகின்றன. அதுவும் correct. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தவறானது எது அப்ப? First one. First option. Number 1. First option. First option. First one. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் அனுப்பட்டா குரூப்ல? Yes, ஏதாவது டவுட் இருக்கா? Question. No, ma'am. Ma'am, question. முடிஞ்சிருச்சு. என்ன வார வாரம் படிக்கிறமே, நீ என்ன பண்ற? திருப்பி அந்த கொஸ்டின்லாம் நான் கொஸ்டினா அனுப்புறேன், என்ன பண்ற? என்ன பண்ற நீ? போன வாரம் தான் அனுப்பல, அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் என்ன பண்ண? மேம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவாங்க மேம், தினமும் பண்ணுவீங்களா? ரிவிஷன் பண்ணுவோம் மேம். வேற என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க? ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம படிக்கிறதுல எத்தனை ரிப்பீட்டட் கொஸ்டின் வருது? மேம் ஒரு 4-5 ரிப்பீட்டட் வருது. ஒவ்வொரு தடவையுமே ஒரு 5 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது, ரெகுலராவே வருது. இங்க பாரு, லாஸ்ட் வீக் நம்ம வந்து 2020 படிச்சோம், அதையும் அனுப்பிடுறேன், ஓகேவா? இங்க பாரு 20, 21, 22, 23, 24, 25 எல்லாமே முடிஞ்சிருச்சு. இத வந்து நீ இந்த கிளாஸோட முடிச்சிட்டீன்னா மறந்துடுவ. என்ன பண்ணணும்? திருப்பி திருப்பி இந்த கொஸ்டின்ஸ படிக்கணும். என்னென்ன கிளாஸ் எல்லாம் இருக்கு அதுல? 6th, 7th, 8th? மேம் 7th, 8th, 6th, 7th, 8th செகண்ட் டேர்ம் வரைக்கும் படிச்சா போதும் மேம். கொஞ்ச நேரம் கேளு, நான் சொல்றேன். 10th term, 3rd term படிக்கணும் மேம். Thank you, ma'am. Thank you, ma'am. கிளாஸ் முடியல.
டீச்சர் ஒரே வெட்டமா இருக்கு. கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்? இந்த புக்ஸ் இருக்கு பாரு, 6th புக்லாம் நீ மறந்துருப்ப தானே, 8th எல்லாம். 7th புக்ல மறந்துக்க மாட்டேன் மேம். 3rd டைம்ல நல்லா ஞாபகம் 7th மறந்துருக்க மாட்டேன், ஏன்னா நீ போன வருஷம் படிச்சா. இருந்தாலுமே அதையும் என்ன பண்ணணும், ரீகால் மறுபடியும் எடுத்து அந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து லைன் பை லைன் படிக்கணும். அதே மாதிரி 6th புக்கும் படிக்கணும். இதுல இருந்து 6th இருந்தும் 7th இருந்தும் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எஸ் மேம். இத்தனை சம்ஸ் வருது பாத்தியா? அந்த ஃபாரன் ஹீட் செல்சியஸ் கொஸ்டின், ஸ்பீடு கண்டுபிடிக்கிற கொஸ்டின், அதெல்லாம் ரிப்பீட்டடா வருது. மேம் மேத் கிளாஸ் என்னமா? மேத் கிளாஸ் வந்து சனிக்கிழமை 6:30 மணிக்கு தான் இருக்கா? அது எனக்கு மேம் தெரியல. இன்னைக்கு சாயங்காலம் தானே வைங்க மேம் கிளாஸ். எனக்கு முடிஞ்சிருச்சு, இன்னைக்குதான் காலையில முடிஞ்சிருச்சுல்ல. நம்ம இந்த இயர் கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் 6th புக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பாக்கலாம் ஜெனரலாவே. சரியா? எஸ் மேம். அப்படி படிக்கலாமா? எஸ் மேம். புக்ல இருந்து படிப்போம் லைன் பை லைனா. தியரி வந்து நீங்க சொன்ன மாதிரி 6th ல இருந்து 6th 7th தியரி கொஞ்சம் பார்க்கலாம். பார்க்கலாம் சார். அப்படி பார்த்தா அதுல புக்ல क्वेश्चन மறுபடியும் நம்ம படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் பார்த்தாதான் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். குழந்தைகளா ஒரு 2-3 ரிக்வெஸ்ட், ஒரு சஜஷன் கூட வச்சுக்கலாம். இங்க வந்து இப்ப அடிக்கடி ஒரு 4-5 பேரே பதில் சொல்றீங்க இல்லையா, அவங்க வந்து அடுத்த ஒரு 2-3 கிளாஸ் கொஞ்சம் அமைதியா இருக்க, மத்தவங்க எல்லாம் சொல்லட்டும். யாரும் சொல்லலன்னா நீங்க சொல்லுங்க. சரியா? அது மாதிரி இப்ப அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்து நீங்க சொல்லுங்க. அப்ப மேடம் சொன்ன மாதிரி நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் தியரி 6th 7th சயின்ஸ் தியரி அவங்க பார்ப்பாங்க. அது நல்ல ஐடியா. அது மாதிரி நீங்க பண்ணலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல அமைதியான இடத்துல உட்கார்ந்து நீங்க படிங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா வந்தது இன்னைக்கு. இத்தனை நாள் விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வந்தது. சரியா? ஓகே. மேடம் முடிஞ்சா இந்த வீக்ல ஒரு எல்லா வீக்லயும் ஒரு 1-2 क्वेश्चंस அந்த குரூப்ல போடுங்க மேடம். பசங்க கொஞ்சம் டஃப்பான क्वेश्चंஸா போடுங்க. ஓகே சார். முடிஞ்சா அதாவது நாட் நெசசரிலி அது முன்னாடி என்எம்எஸ்ல வந்து போணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ட்ரஸ்ட் லெவல், இந்த ட்ரஸ்ட்னு ஒரு பரிசு இருக்கு இல்லையா, அந்த லெவல் क्वेश्चन போடுங்க. இவங்கனால எழுத முடியும்னு பார்க்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லா டச் வச்சிட்டு இருப்பாங்க. ஓகே சார். 2 போடுவேன். பட் சார் ட்ரஸ்ட்னா 99 சார். என்ன புரியல சார்? ட்ரஸ்ட் எக்ஸாம்னா 99 சார். ஆமா 90. ஆமா அது பாத்துக்கலாம். அது நம்ம கொஞ்சம் டஃப்பான ட்ரஸ்ட் லெவல்னு இல்ல, கொஞ்சம் டஃப்பான क्वेश्चन போட்டா அவங்களால எழுத முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போடலாம்னு இருந்தேன், ஏன் கடல் வந்து ப்ளூவா இருக்கு அப்படின்னு போடலாம்னு இருந்தேன். பட் அந்த மாதிரி கொஞ்சம் வர்ற மாதிரி காமனா அது மேபி பெரிய கிளாஸ் क्वेश्चना கூட இருக்கலாம். எனக்கு தெரியாது. எனக்கு அந்த 6th 7th லெவல்ல என்னன்னு தெரியாது எனக்கு. ஓகே சார். பெட்டர். அதனால உங்களுக்கு ஓகே. ஓகே. ஓகேப்பா. யுவர் ஹாலிடே. பை guys. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. போய் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும் தெரியுமல்ல உங்களுக்கு. Yes sir. போய் சாப்பிடுங்க. Thank you ma'am. Thank you sir. Thank you sir. Thank you sir. சார் சொல்லுங்க சார். மேத் கிளாஸ் சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் நடக்கும் சார் சனிக்கிழமை. 6:30 மணிக்கு வச்சிருக்கோம். ஏன் ப்ராப்ளம் சார்? நான் டியூஷன் போறேன் சார் தினமும் 5 மணிக்கு. நான் அதான் சார். எத்தனை மணிக்கு டியூஷன் முடியுது சார்? முடியாது 8 மணிக்கு முடியும் சார். 5-8 எங்கப்பா 3 மணி நேரம் டியூஷன். பாப்பா செக் பண்ணி பாப்போம், வேற ஏதாவது டைமிங் இருக்கான்னு பாப்போம். வேற டைமிங் இல்லையே அதான் பாக்குறேன். மேம் சார் பேசாம 12 o'clock to 1 o'clock வைக்கலாமே சார்? இப்போ சண்டேவா? சாட்டர்டே சண்டே சார். சில டைம் ஸ்கூல் வச்சிருவாங்கல்ல.
எக்கமா எங்களுக்கு இல்லையா? ஆமா சார். சார் எங்களுக்கு இருக்குங்க சார் சாட்டர்டே. சார் எங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. அதான் பாத்தியா, அதனால தான் நாங்க முதல்ல அது ட்ரை பண்ணேன், திங்க் பண்ணேன். இல்லைன்னா லஞ்ச் எத்தனை மணிக்கு குடிப்பீங்க? 2:30க்கா? 2:30க்கு குடிச்சா 2:30 to 4 o'clock அந்த மாதிரி குடிச்சா 2:30 எஸ் சார் 4 o'clock to 5 o'clock கூட வைக்கலாம் சார். சரி, நம்ம அது யோசனை பண்ணுவோம். நம்ம அந்த ஒரு 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 எலெக்ஷன் மாதிரி வைப்போம். எல்லாருக்கும் என்னென்ன கன்வீனியன்ட் டைம்னு பார்ப்போம். சரியா? ஓகே சார். சார் எல்லாரும் கன்வீனியன்ட் டைம் இருந்தா நம்ம வச்சிடலாம். அந்த கன்வீனியன்ட் டைம் என்னன்னு தெரியலையே. காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 5 o'clock சார். எல்லாரும் சார். காலையில ஒரு 7:30 to 8:30 வச்சா அது ஸ்கூலுக்கு போகணும். அதாவது சனிக்கிழமை சொல்றேன். 7:30 அந்த மாதிரி வச்சா கம்ஃபர்டபிளா பார்க்கலாம். சார் வைங்க சார், அப்படி வேணும். பார்க்கலாம். காலையில 6 AM 6 o'clock எந்திரிக்க மாட்டீங்கடா. நீங்க எல்லாம் ட்ரீம்ல இருப்பீங்க. ஆமா சார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ். 6 is too early. லேட் இப்போ 7:15 we can start. So we'll see. I'll just check with students. Yes sir. Okay sir.